දෙවියන් වහන්සේ මනුෂ්‍යයන් සමග කතා කරයි. தேவன் மனிதர்களுடன் பேசுவார். දෙවියන් වහන්සේ මනුෂ්‍යයන් සමග කතා කරයි. தேவன் மனிதர்களுடன் பேசுவார். අද දෙවියන් වහන්සේ අප සමග මනුෂ්‍යයන් සමග කතා කරන දෙවියන් වහන්සේ. இன்று கூட தேவன் மனிதர்களோடு பேசுகிற தேவன். අද දෙවියන් වහන්සේ අපි සමග කතා කරන්නේ නැහැ කිව්වත් ඒක බොරුවක්. இன்றும் தேவன் நம்மோடு பேசுவதில்லை என்று சொன்னால் அது பொய்யான காரியம். දෙවියන් වහන්සේ කතා කරනවා. தேவன் பேசுகிறார். දෙවියන් වහන්සේගේ අඬ ඔබටත් මටත් ආන්න පුළුවන්. தேவனுடைய குரலை உங்களுக்கும் எனக்கும் கேட்க முடியும். එක්කෝ අඬින් ආන්න පුළුවන්. ஒன்று குரல் மூலம் கேட்கலாம், சத்தத்தில் கேட்கலாம். නැත්නම් දර්ශන වලින් අපිට බලන්න පුළුවන්. இல்லாவிட்டால் தரிசனத்தோடு நம்மால் பார்க்க முடியும். මේක තා වැදගත් දෙයක්. இது ரொம்ப முக்கியமானது. දෙවියන් වහන්සේ අපට දර්ශනවල් පෙන්වයි. தேவன் நமக்கு தரிசனங்களை காட்டுவார். අද ෆස්ට් ටයිම් සමහරට මේ වගේ වචන. இன்று முதல் தடவையாக ஒரு சிலருக்கு இப்படியான வார்த்தைகள். අද ඔබ ලෑස්ති වෙන්න දේව අඬ තුල යන්න, දේව දර්ශනය තුලට යන්න. இன்று நீங்கள் ஆயத்தப்படுங்கள். தேவனுடைய குரலோடு செல்ல, தேவனுடைய தரிசனத்தோடு செல்ல. දේව දර්ශනතුකුල්, දේව සතතුකුල් සෙල්ල. අපේ දෙවියන් වහන්සේ ඩීටේල් තොරතුරු දෙන්නව දෙවියන් වහන්සේ. நம்முடைய தேவன் தகவல்களை கொடுக்கிற தேவன். මම මේ බිස්නස් කෙරුවම මට මොනා වෙයිද? நான் இந்த வியாபாரத்தை பண்ணினதும் எனக்கு என்ன நடக்கும்? මම මෙයාත් එක්ක යන්න පුළුවන්ද? என்னால் இவரோடு போக முடியுமோ? මෙයා මට මොනා කරයිද? இவர் எனக்கு என்னத்தை செய்வாரோ? මෙයා මට රාසය මොනාද කරන්නේ? இவர் எனக்கு ரகசியமா என்னத்தை செய்கிறார்? දෙවියන් වහන්සේ ඔක්කොම පෙන්වයි. தேவன் எல்லாவற்றையும் காட்டுவார். අපිට ඇති වෙන ප්‍රශ්නවල් කතා කරයි. நமக்கு ஏற்படுகிற பிரச்சனைகளை குறித்து பேசுவார். හැම තොරතුරුම දෙන්නව දෙවියන් වහන්සේ. எல்லா தகவல்களையும் கொடுக்கிற தேவன். සමහර වෙලාවට ஒரு சில நேரம் මොනාරි මිස්ටේක් එකක් වුණාම ஏதாவது ஒரு தவறு நடந்ததும், ඇයි ස්වාමනේ මේ වගේ දෙයක් වුණේ? ஏன் தேவனே இப்படியானது ඇයි මෙයා நடந்தது? මේම දෙයක් කළේ? ஏன் இவர் இப்படி ஒன்று செய்தார்? එමෙන්න මොහොතේ શબ્දයක් අපිට ඇයි? அப்படி இருக்கும் பொழுது ஒரு சத்தம் நமக்கு கேட்கும். නැත්තම් இல்லாவிட்டால் යම්කිසි දර්ශනයක් පෙනෙයි. ஏதாவது ஒரு தரிசனம் මේ காட்டப்படும். වගේ දෙයක් සිදු වෙයි කියලා. இப்படியானது ஒன்று நடக்கும் என்று. අද ඔබ මේ චර්ච් එක next level එකට යන්න. இன்று இந்த சர்ச் ஆனது அடுத்த லெவலுக்கு போக போகிறது. හැමදාම සිකුරාදා වගේ මම මේක කරගෙන හිටියත් තේරුමක් නැහැ. ஒவ்வொரு நாளும் செய்வது போல, ஒவ்வொரு வெள்ளியும் செய்வது போல இதை செய்து கொண்டிருந்தால் அதில் எந்த அர்த்தமும் இல்லை. අද ලොකු වෙනසක් වෙන්න ඕනේ. இன்று ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட வேண்டும். දෙවියන් වහන්සේගේ අඬට තියුණුව ඇහුම්කන් දෙන්නත්, දේව දර්ශනයේ අවධානය යොමු කරන්නත් අද පුරුදු වෙන්න. தேவனுடைய சத்தத்துக்கு தெளிவாய் செவி கொடுக்கவும், தேவனுடைய தரிசனத்துக்குள்ளாய் செல்லவும் நீங்கள் இன்று உங்களை பயிற்சிவித்துக் கொள்ளுங்கள். මේකට ඉතාම ප්‍රධාන ලෙස අපට අවශ්‍යයි இதற்கு மிக பிரதானமாய் நமக்கு தேவைப்படுகிற காரியம் අපේ මනස. நம்முடைய மனது. අපේ මනස පැහැදිලි ලෙස තිබෙන්න අවශ්‍යයි. நம்முடைய மனதானது தெளிவாய் இருக்க வேண்டும். අපේ මනසේ සමාදාන තිබෙන්න අවශ්‍යයි. நம்முடைய மனதிலே சமாதானம் දැන් இருக்கும். අපිට යම්කිසි ලෙඩක් තියෙනවා කියමුකෝ. இப்பொழுது நமக்கு ஒரு வியாதி இருக்கிறது என்று வைத்துக் கொள்வோம். ඒතර අපේ මනස තඩපණ වෙනවා. அந்த வேளையிலே நம்முடைய மனது கூட பலவீனப்படும். අපිට ලොකු ණයක් තියෙනවා කියමුකෝ. எங்களுக்கு பெரிய ஒரு கடன் இருக்கு என்று வைத்துக் கொள்வோம். අපේ මනසත් අප්සෙට් වෙනවා. நம்முடைய மனதும் குழம்பிவிடும். එතකොට අපේ ස්පිරිට් එකේ අපේ අපේ ආත්මේ අපේ ශරීරයේ ප්‍රශ්නයක් ඇති වුණාම අපේ ප්‍රාණය මනස ප්‍රශ්නයක් වෙනවා. நம்முடைய ஆவியிலும் நம்முடைய சரீரத்திலும் ஏதாவது பிரச்சனை வரும் பொழுது நம்முடைய மனதுக்கு அது ஒரு பிரச்சனையாய் அமைகிறது. එනිසා අපි දෙවියන් වහන්සේගේ පැහැදිලි දේ දැනගන්නට අපේ මනස චංචල නැතුව තිබෙන්න අවශ්‍යයි. எனவே தேவனுடைய காரியத்தை நாம் தெளிவாய் விளங்கிக் கொள்ள நம்முடைய மனதானது
குழப்ப நிலையிலே இருக்கக்கூடாது. ඔබ මෙතන වුන්කන් දෙන්න. நீங்க இந்த இடத்துல செவி கொடுங்க. මෙව්වා ලොකු ලොකු බයිබල් ස්ටඩි වල තමයි කියලා දෙන්නේ. இது பெரிய பெரிய வேதாகம கல்லூரியிலே தான் கற்றுக் கொடுப்பார்கள். ගොඩක් අය කියලා දෙන්නෙත් නෑ. அநேகர் இதை சொல்லிக் கொடுக்கவும் மாட்டார்கள். අද මනස ඉතා වැදගත්. இன்று மனது ரொம்ப முக்கியம். මටත් මෙයාටත් අතර හැමතිස්සම ප්‍රශ්න නම් எனக்கும் இவருக்கும் இடையிலே எந்த நேரமும் பிரச்சனை என்றால் මම මෙයාට පොඩි අතක් දීලා எனக்கு போதகர் இப்படி கையை கொடுத்து හලෝ අවයෝ ஹலோ அவையோ God bless you brother God bless you brother කියලා ටිකක් අයින් වෙලා ඉන්නේ කොහොඳයි. கொஞ்சம் இவர்கிட்ட இருந்து ஒதுங்கி இருப்பது நல்லது. ඇයි? ஏன் මම ලොකු සේවයක් කරන්න අවශ්‍යයි. நான் பெரிய ஒரு ஊழியத்தை செய்யணும். මම ටෙන්ෂන් නැතුව ඉන්න අවශ්‍යයි. நான் டென்ஷன் இல்லாமல் இருக்கணும். මගේ මනස වැදගත්. என் மனம்க்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கிறேன். ඔබගේ මනසේ உங்கள் மனதிலே චංචල නැතුව තියාගන්න. குழப்பமற்ற நிலையிலே வைத்துக் கொள்ளுங்கள். දෙවියන් වහන්සේ එතකොට තමයි කතා කරන්නේ. அந்த நேரத்திலே தான் தேவன் ඒකයි බයිබලේ නිතරම අංගවත් තැන්වල තියෙන කියලා තියෙන්නේ ඔබගේ මනස කලබල කරන්න එපා. ඔබ කැළඹෙන්න එපා. எனவேதான் வேதத்திலே பல இடங்களிலே சொல்லப்பட்டு இருக்கிறது உன் மனதிலே நீ குழப்பத்தை வைத்துக் கொள்ள வேண்டாம், மனதை குழப்பப்படுத்த வேண்டாம் என்று. ඔබට ටික වෙලාවක් ගෙදර නිහඬ වෙන්න පුළුවන්ද? உங்களுக்கு கொஞ்ச நேரமாவது வீட்டிலே மௌனமா இருக்க முடியுமா? ටෙන්ෂන් නැතුව ඉන්න පුළුවන්ද? டென்ஷன் இல்லாமல் இருக்க முடியுமா? එහෙම ඉන්න පුළුවන් නම් දෙවියන් වහන්සේ කතා කරයි. அப்படி இருக்க முடியுமா? ஏன் தேவன் பேசுவார். එතකන් දෙවියන් වහන්සේ කතා කරන්නේ. அது வரைக்கும் தேவன் பேசவே மாட்டார். ඉස්සල්ලා ඔබ නිදහස් කරන්න. முதலாவது உங்களை விடுதலையாக்கிக் கொள்ளுங்கள். දෙවියන් වහන්සේ පෑදිලි තොරතුරු දෙයි කියනෝ සිතවිල්ලක් ඇති කරන්න දෙක. தேவன் தெளிவான தகவல்களை தருவார் என்கிற சிந்தனையை நீங்கள் உருவாக்கிக் கொள்ளுங்கள். පළවෙනි එක ඔබගේ මනස නිදහස් කරන්න. முதலாவது உங்கள் மனதை விடுதலையாக்குங்கள். දෙක இரண்டாவது දෙවියන් වහන්සේ මට කතා කරයි. தேவன் என்னோடு பேசுவார். මොන පාටද? இந்த கலர் මොන නමද? என்ன பேர், හැම ඩීටේල් මට දෙයි කියනෝ ඒ ෆේත් එක තියෙන්න අවශ්‍යයි. அந்த எல்லா தகவல்களையும் தருவார் என்கிற விசுவாசம் எனக்கு இருக்க வேண்டும். මම අද ෂොප් එක අරින්නද එපාද? இன்று நான் ஷாப்பை துறக்கவா வேணாமா? මේ ඩීල් එක කරන්නද එපාද? இந்த டீலை செய்வோமா வேணாமா? දෙවියන් වහන්සේ මේ ඔක්කොම කතා කරයි. இவை எல்லாம் தேவன் பேசுவார். දෙවියන් වහන්සේ කිසිම දෙයක් මට අංගන්නේ. தேவன் ஒரு நாளும் எதையும் எனக்கு மறைத்து ஒளிக்க வைக்க மாட்டார். සිතවිල්ල තියෙන්න ඕනේ. அது உங்கள் சிந்தனையிலே இருக்க வேண்டும். දෙවියන් වහන්සේ කොහෙද කතා කරන්නේ? தேவன் எங்க பேசுவார்? එහෙම හිතුවත් දෙවියන් වහන්සේ කතා කරන්නේ. அப்படி நினைத்தால் தேவன் பேச மாட்டார். ඔබට තියන්න ඕනේ දෙවියන් වහන්සේ කතා කරයි. ඩීටේල් දෙයි කියනෝ දෙයක් තියෙන්න අවශ්‍යයි. உங்களுக்கு இருக்க வேண்டும் தேவன் பேசுவார், தேவன் தகவல்களை தருவார் என்கிற எண்ணம் இருக்க வேண்டும். මහණිකුස බලන්න අඟල් ගණන් පවා දෙවියන් වහන්සේ කතා කළා. நீங்கள் பழைய ஏற்பாடை பாருங்கள், ஒவ்வொரு இஞ்சிக்கும் அவர் பேசினார். වම් පැත්ත දල දානවද දකුණු පැත්ත දානවද? இடது பக்கம் வலையை போடுவதா, வலது பக்கம் வலையை போடுவதா? පැහැදිලි කතා කළා. திட்ட தெளிவாய் பேசினார். දෙවියන් වහන්සේ කතා කරයි කියන සිතවිල්ල. தேவன் பேசுவார் என்கிற சிந்தனை. ඒ නිසා සෑම තොරතුරුම සුද්ධාත්ම වහන්සේගෙන් ඔබගේ ආත්මයට ලබාගෙන ඒක ඔබගේ මනසට එයි. எல்லா தகவல்களையும் பரிசுத்த ஆவியானவரை கொண்டு உங்கள் ஆவிக்கு வந்து அந்த ஆவியில இருந்து உங்கள் மனதுக்கு வரும். හැබැයි දෙවියන් වහන්සේ කතා කරන මැද තැන තමයි ඔබගේ මනස. ஆனால் தேவன் பேசுகிற மத்திய ஸ்தானம் என்றால் அதுதான் உங்களுடைய மனது. අද උගාක්කය දෙවියන් වහන්සේගේ අඬ දෙවියන් වහන්සේගේ පැහැදිලි තොරතුරු නැත්නම් අනාවර්ජනීය එල්ලිදරව් ලැබෙන්නේ නැතුව ඉන්නේ හේතුව ජීවිතේ බය. இன்று அநேகருடைய வாழ்க்கையிலே தேவனுடைய தீர்க்க தரிசனம், தேவனுடைய தகவல்கள், தேவனுடைய காரியங்கள் பெற முடியாமல் இருக்க காரணமே வாழ்க்கையில் இருக்கிற பயம். ඇයි තමාට යමක් ලැබුණම මේක හරිද වැරදිද මේ කිව්වත් වැරදිද කියනෝ සැකේ සමග බයක්. ஏனென்றால் தனக்கு ஏதாவது கிடைத்ததும் இது சரியா பிழையா, இது சொன்னால் தவறிவிடுவோமோ என்கிற அந்த காரியத்தை குறித்த பயம். දෙවියන් වහන්සේ යමක් පෙන්වන මොහොතේ අපි කතා කරන්න බය වෙන්න නරකයි. ஏனென்றால் தேவன் ஒன்றை காட்டும் பொழுது அதை குறித்து நாம் பேச பயப்படக்கூடாது. ඔබගේ මනස පැහැදිලිෙන් තබා ගන්න. உங்கள் மனதை தெளிவுபடுத்தி வைத்துக் கொள்ளுங்கள். දෙවියන් වහන්සේ කතා කරයි ඩීටේල් දෙයි කියලා දැනගන්න. தேவன் பேசுவார், தகவல்களை தருவார் என்று நினையுங்கள். දෙවියන් වහන්සේ දෙන එක සත්‍යයි කියලා ඔබ දැනගන්න. தேவன் கொடுக்கிற காரியம் அது சத்தியமானது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். ஆமென். දෙවියන් වහන්සේ අද රාත්‍රී පටන් ගන්නවා. இன்று இரவே தேவன் ஆரம்பிக்க போகிறார். දෙවියන් වහන්සේගේ එල්ලිදරව් දැනගන්න
தேவனுடைய வெளிப்பாடுகளை அறிந்து கொள்ள මම මේක පළවෙනි ස්ටෙප් එක යන්නේ. நான் இப்பொழுது போய்கொண்டிருப்பது முதல் படி. මම ලබන සතියේ තව ඩීප් යන්ට යනවා. இன்னும் ஆழமாய் வருகிற கிழமை செல்வேன். දෙවියන් වහන්සේ ලොකු දේවල් එළිදරව් කරා. தேவன் பெரிய காரியங்களை வெளிப்படுத்துவார். ஆமென். ஆமென். දෙවියන් වහන්සේගේ එළිදරව් දැනගන්න தேவனுடைய வெளிப்பாடுகளை அறிந்து கொள்ள නැවත කියන එකදී නම්බර් 1 நான் சொல்லுகிறேன் திரும்ப முதலாவது காரியம் ඔබගේ මනස ස්ථිරව තබා ගන්න. உங்களுடைய மனதை ஒருநிலைப்படுத்தி வைத்துக் கொள்ளுங்கள். ස්ථිරව නියඬව තබා ගන්න. ஒருநிலைப்படுத்தி அமைதிப்படுத்தி வையுங்கள். මම වැඩි උඟා කුණු ගන්න. நான் அதிகமான குப்பைகளை நான் எடுத்துக்கொள்ள மாட்டேன். ඒකවත් මනස අවුල් කරන්න එපා. ஏனென்றால் மனதை குழப்பிக் கொள்ள வேண்டாம். හැම එක්කෙනාත් එක්ක කතා කරලා අවුල් කරන්න එපා. எல்லோருடையும் பேசி மனசை குழப்ப வேணாம். ඔබ අනාගත පණිවිඩ කියන්න ඕන නම් நீங்கள் தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டும் என்றால் ඔබ පැහැදිලි ඔබගේ ජීවිතය ඔබ අනිත්‍යයට අනාගත පණිවිඩ කියන්න එපා. ඉස්සලා ඔබගේ ජීවිතේ යමක් දැනගන්න අවශ්‍ය නම් நீங்கள் மற்றவர்களுக்கு தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டாம். முதலாவது உங்கள் வாழ்க்கையை குறித்து ஒன்று அறிந்து கொள்ள வேண்டும் ඔබගේ என்றால் මනස අවුල් නැතුව සුවෙන් තබා ගන්න. உங்களுடைய மனதை குழப்ப நிலை இல்லாமல் சுகமாய் வைத்துக் கொள்ளுங்கள். ගීතාවලේ 46 10 සඳහන් කරලා තියෙනවා. சங்கீதம் 46:10 கூறுகிறது. ගීතාවලේ 46 10 சங்கீதம் 46:10 නිශ්චලවව් මම දෙවියන් වහන්සේ බව දැනගනියු. நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ඔබ නිශ්චලව ඉන්න. நீங்கள் அமர்ந்திருங்கள். මම ඕගලන් ගාව ආන්න කැමතියි. நான் உங்களிடத்துல கேட்க போகிறேன். ඔබගේ ගෙදර මේ බයිබලේ තියලා உங்க வீட்டில் இந்த பைபிளை வைத்து විනාඩි 10ක් ஒரு 10 நிமிஷம் මගේ ඉස්සරහා බයිබල තියෙනවා. எனக்கு முன்பதாக பைபிள் இருக்கிறது. මගේ ඉස්සරහා බයිබල තියෙනවා. எனக்கு முன்பதாக பைபிள் இருக்கிறது. එන කොයිවත් මනස එවන්න නැතුව ඒක ඉතාලගෙන ඉන්න පුළුවන්ද? வேற எங்கேயும் உங்க மனதை சிதறடிக்காமல் அதையே நினைத்துக் கொண்டிருக்க முடியுமா? එහෙම නැත්තම් அப்படி இல்லாதிருந்தால் පුහුණු වෙන්න. பயிற்சி வீங்கள். ඔබගේ මනස එක තැනට ගන්න. உங்க மனதை ஒருநிலைப்படுத்துங்கள். ඔබගේ මනස යාට මෙහාට යන්න නරකයි. உங்க மனது அங்கெங்கும் சிதறி போக கூடாது. මට අර වැඩ කරන්න තියෙනවා. எனக்கு அந்த வேலை செய்ய මම இருக்கு. ඔෆිස් එකට කෝල් කරන්න நான் තියෙනවා. ஆபீஸ்க்கு கால் பண்ண මට வேணும். චර්ච් එකේ මේ වැඩ තියෙනවා. எனக்கு சர்ச்சில் இந்த வேலை இருக்கு. இல்ல இல்ல, මනස නියඬව තියාගන්න. மனதை மௌனமாய் வைத்துக் கொள்ளுங்கள். නිශ්චලව සිටියත් තමයි උන්වහන්සේ දෙවියන් වහන්සේ කියලා දැනගන්න පුළුවන්. அமர்ந்து மௌனமாய் இருந்தால்தான் கர்த்தரே தேவன் என்று அறிந்து கொள்ள முடியும். එලියා எலியா දෙවියන් වහන්සේ කතා කරේ කියලා බැලුවා. தேவன் பேசுவார் என்று පොළොව பார்த்தார். කප්පාවක් ඇති වුණා. ஒரு பூமி அதிர்ச்சி ඕ உண்டானது. දැන් දෙවියන් වහන්සේ කතා කරා. ஓ, இப்ப தேவன் பேசுவார். දෙවියන් වහන්සේ කතා කළේ නෑ. தேவன் பேசவில்லை. ලොකු සුළුසුලක් ආවා. பெரிய சுழல் காற்று දැන් வந்தது. කතා කරායි. இப்ப பேசுவார். කතා කළේ නෑ. பேசல. ගින්නක් ආවා. ஒரு அக்கினி வந்தது. කතා කළේ නෑ. பேசல. අන්තිමට கடைசியாக කිසි සද්දයක් නෑ. எந்த ஒரு சத்தமும் இல்லை. කිසි සද්දයක් නෑ. எந்த சத்தமும் இல்லை. ඒ මොහොතේ දේව ශබ්දය. அந்த நேரத்திலே தேவ சத்தம். අපිට එමෙ ඉන්න අමාරු. நமக்கு அப்படி இருக்க අපිට கஷ்டம். ඕනේ ගියාම ස්වාමිනේ ඒක කරන්න මේක කරන්න ටක් ටක් ගාලා යාක්ෂා කරන්න. நாங்க போனது ஆண்டவரே அதை செய்யுங்க இதை செய்யுங்கன்னு நாங்க சீக்கிரமா ஜெபிக்க வேணும். අද ප්‍රොෆට්ලා මෙච්චර උසස් වෙලා කෝටිපතියන් වෙන්න හේතුව இன்று ඔවුන් දෙවියන් වහන්සේට උගක් ටයිම් දෙනවා. இன்று ப்ரொஃபட்மார்கள் இவ்வளவு உயர்ந்து பல கோடீஸ்வரா இருக்க காரணம் அவர்கள் தேவனுக்கு அதிக நேரத்தை கொடுக்கிறார்கள். අද ඔවුන්ගේ ෆෝන් වලට කෝල් එන්නේ. இன்று அவர்கள் போனுக்கு கால்கள் வராது. ඔවුන්ගේ කන්ටැක්ට්ස් අඩු. அவர்களுடைய கண்டெக்ஸ் குறைவு. මට එක දවසට එක කෝල් එයිද දන්නෙත් නෑ. எனக்கு ஒரு நாளைக்கு ஒரு கோல் வருமோ தெரியாது. එච්චරම මයින් කරලා තියෙන්නේ. அவ்வளவாய் நான் ஒதுக்கி இருக்கிறேன். අපේ නිශ්චල වෙන්න ඕනේ. நாங்கள் அமைதியா இருக்க வேண்டும். දෙවියන් වහන්සේ කතා කරයි. தேவன் பேசுவார். අපේ මනස නිදහස් වෙන්න ඕනේ. நம்முடைய மனது விடுதலையோடு இருக்கணும். කලබලෙන් ඉන්න එකයි. குழப்பத்தோடு இருக்க கூடாது. අයත් එක්ක කතා කරන්න ඕනේ. මෙයාත් එක්ක කතා කරන්න ඕනේ. அவரோட பேசணும், இவரோட பேசணும். මට තුඟක් දෙනෙක් good morning දැම්මා තමයි. எனக்கும் நிறைய பேர் குட் மார்னிங் போட்டார்கள் தான். දාන හැමෝන්ටම good morning දාන්න ඕනේ. ஓடுகிற எல்லாருக்குமே குட் மார்னிங் போட தேவையில்ல. ආයි ඇයි good morning දැම්මා දැම්ම නෑනේ කියලා. கேட்பார்கள் குட் மார்னிங் போட்டேனே ஏன் போடலன்னு.
කියන්න මට එහෙම හිතුන්නේ නැහැ කියලා. சொல்லுங்க அப்படி போடணும்னு எனக்கு தோணலன்னு சொல்லுங்க. කොහොමද good night දාන්න ඕනේ කියලා නෑ. எல்லாருக்கும் குட் நைட் போடணும்னு இல்ல. සමහරුන් ඉන්නවා මට උදේ පාන්දර බයිබල් වචනය ஒரு ඕනේ. சில- මමකට මේ බයිබලේ කියවල නෑ වගේ. சிலர் இருக்கிறார்கள் காலையிலேயே எனக்கு பைபிள் வேர்ட்ஸுகள் போடுவார்கள், என்னமோ நான் இந்த வேதத்தை படிக்காதவன் போல. ඔබට බයිබල් වර්ඩ් දාන්න ඕන ස්ටේටස් එකේ දාන්න. உங்களுக்கு பைபிள் வேர்ட்ஸ் போடணும்னா அதை ஸ்டேட்டஸ்ல போடுங்க. ඔබ කාම් වෙන්න. நீங்கள் அமைதியா இருங்கள். ඔබ නියඬ වෙන්න මොහොතේ දෙවියන් වහන්සේ කතා කරයි. நீங்கள் அமைதியா இருக்கும் பொழுது தேவன் பேசுவார். දාවිත් දෙවියන් වහන්සේ කියනවා தாவீதுக்கு தேவன் சொல்லுகிறார், නුඹ සමග මම කතා කරනවා. உன்னோடு நான் பேசுவேன். මීරි අඬින් කතා කරනවා. மெல்லிய குரலினாலே பேசுவேன். මනස අවුල් වෙලා மனம் குழப்பப்பட்டு මනසේ කෝපය සමග மனதிலே கோபத்தோடு, මනසේ වෛරයක් තියෙනවා. மனசுல ஒரு வைராக்கியம் இருக்கு, මනසේ ඊර්ෂ්‍යාවක් තියෙනවා. மனதிலே ஒரு பொறாமை இருக்கிறது, මනසේ උටඟුකමක් තියෙනවා. மனசுல பெருமை இருக்கு, මනසේ තිත්තකමක් තියෙනවා. மனசுல ஒரு கசப்பு இருக்கு, මනසේ ආතතියක් තියෙනවා. மனசுல ஒரு குழப்பம் இருக்கு. දෙවියන් වහන්සේගේ අභිමුඛය ඇගෙන්නේ. அப்படி என்றால் தேவ பிரசன்னம் உணர முடியாது. මෑත් එක වෛරයක් තියෙනවා නම් என்னோடு ஒரு வைராக்கியம் இருக்கும் என்றால் වෛරය තියාගන්න එපා. வைராக்கியம் வைக்க வேணாம், එයාවත් තැල දාන්න. அவரை விட்டு போடுங்க. එයා හොඳින් හිටපු ස්වාමිනේ බ්ලෙස් කරලා දාන්න. அவர் நல்லா இருக்கட்டும் ஆண்டவரேன்னு ஆசீர்வதிங்க. ඒකා පොඳට ඉන්න ඕනේ. ஜேகாப் நன்றாக இருக்கணும். බ්ලෙස් කරලා දාන්න. ஆசீர்வதிங்க. නිදහස්. விடுதலை. ඔබගේ මනස නියඬ භාවය අවශ්‍යයි. உங்க மனசுக்குள்ள அமைதி தேவை. මනස නිදහසෙන් තියාගන්න. மனதை மிகவும் விடுதலையோடு සමහර வைத்துக் ප්‍රශ්නවලේ சில பிரச்சனைகள் வரும், අත්තල දාන්න. விட்டு விடுங்க, අත්තල එන්න. விட்டு விட்டுருங்க. ඔබ දේව ශබ්දය නැත්තම් අහන්න බෑ. அப்படி இல்லாத பட்சத்திலே தேவ சத்தத்தை கேட்க දේව முடியாது. අභිමුඛය අහිමි වෙයි. தேவ பிரஸ்தனம் இழக்கப்படும். පේතර ස්මූදේ ඇවිද්දා. பேதுரு கடலிலே நடந்தான். හිටපු ගාම සඩදියා. ඔහුගේ මනස තුල තව ශබ්දවල ආවා. அவனுடைய மனதுக்குள்ளே வேறு சத்தங்கள் வந்தது. නිකාගේ ගිලුණත් சுபசரி மூழ்கினான். මේ රැල්ල එනවා. இந்த அலை வருது, කුණාට වෙනවා. புயல் வருது, ගොඩක් දේවල් ආවා. அநேக காரியங்கள் வந்தது. මේ බයිබලේ විතරක් இந்த வேதம் மாத்திரம் විනාඩි 10ක් ஒரு 10 நிமிஷம் ඒ මොහොතේ ඇවිදින මොහොතේ அந்த கடலிலே நடக்கும் பொழுது යේසුස්ව විතරක් විනාඩි 10ක් හිතාගෙන ඉන්න පුළුවන් නම් හොඳ ගමනක් යන්න පුළුවන්. இயேசுவை மாத்திரம் ஒரு 10 நிமிஷம் நினைச்சுக்கிட்டு இருந்தோம்னா நல்ல ஒரு பயணம் செல்லலாம். අද අපිට එමින් ඉන්න බෑ. நமக்கு இன்று அப்படி இருக்க முடியாது. අපේ ටෙන්ෂන් நம்முடைய டென்ஷன். අද පළවෙනි එක දෙවෙනස් කතා කරන මනස ලස්සන්ට තියාගන්න. முதலாவதாய் இன்று தேவன் பேசுகிற காரியம் மனதை அழகாய் வைத்துக் கொள்ளுங்கள். ප්‍රැක්ටිස් කරන්න. இதை ஒவ்வொரு நாளும் பயிற்சி வையுங்கள். විනාඩි ගණන් නියඬ වෙන්න. ඔබට පුළුවන් දෙකම දෙයක් හිතාගෙන ඉන්න. உங்களுக்கு முடியுமா இருக்குமா ஒரே காரியத்தை நினைச்சுக்கிட்டு இருக்க? இரண்டாவது, දෙවියන් වහන්සේ විශ්වාස කරන්න. தேவனை விசுவாசியுங்கள். දෙවියන් වහන්සේ සියලු තොරතුරු දෙයි කියලා විශ්වාස කරන්න. தேவன் சகல தகவல்களையும் தருவார் என்கிற விசுவாசம் මේ இருக்கட்டும். චර්ච් එකට මොනවද කරන්න ඕනේ? நான் இந்த சர்ச்சுக்கு இப்ப என்ன செய்யணும்? දැන් අපි ඒක හිතන්නේ නැතුව நாங்கள் அப்படி நினைக்காமல் අපිව විශ්වාස කරලා எங்களை நம்பி අපේ ටෙක්නික් අපේ සිස්ටම් අපි දානවා. எங்களுடைய தொழில்நுட்பம் எங்களுடைய முறைகளை අපේ போடுறோம். බිස්නස් එක දානවා. எங்க பிசினஸ் අපේ போடுறோம், ක්‍රියාවල් දානවා. எங்க கிரிகையை போடுறோம். ඔබ කොතරම් දෙවියන් වහන්සේ විශ්වාස කරනද එතරම් දෙවියන් වහන්සේ එල්ලදරව් වෙයි. நீங்கள் எந்த அளவுக்கு தேவனை விசுவாசிக்கிறீர்களோ அந்த அளவுக்கு தேவன் தன்னை வெளிப்படுத்துவார். ඔබගේ බය අයින් කරන්න. ඔබගේ බය අයින් உங்களுடைய කරන්න. பயத்தை விட்டு விடுங்கள். දෙවියන් වහන්සේ එල්ලදරව් කරයි. தேவன் මේ வெளிப்படுத்துவார். ප්‍රශ්නට දෙවියන් වහන්සේ විසඳුම දෙයි. இந்த பிரச்சனைக்கு தேவன் பதில் கொடுப்பார். මට දෙවියන් වහන්සේ විසඳුම දෙයි. எனக்கு தேவன் பதில் கொடுப்பார். වෙයිට් කරන්න. பொறுத்திருங்கள். එදා සවුල් වෙයිට් කරුවේ නැහැ. அன்று சவுல் பொறுத்திருக்கவில்லை. සාමුවෙල් එනකන් හිටියේ නැහැ. சாமுவேல் வரும் வரைக்கும் இருக்கல. එයා ගියා. இவன் போனான். ඒ නිසා ප්‍රශ්න වුණා. எனவே பிரச்சனையானது. දෙවියන් වහන්සේ ඉන්නවා. தேவன் இருக்கிறார். දෙවියන් වහන්සේ தேவன் வருவார். දෙවියන් වහන්සේ ගාව තොරතුරු එයි කියලා විශ්වාස කරන්න. தேவனிடத்திலே இருந்து தகவல்கள் வரும் என்று ඒ ගැන விசுவாசியுங்கள். සැකේ තන්න එපා. இத குறித்து சந்தேகப்பட வேணாம். 3 மூன்றாவது, පළවෙනි එක முதலாவது මනස නියඬ කරන්න. மனதை දෙක அமைதிப்படுத்துக. දෙවියන් වහන්සේ ගැන විශ්වාස කරන්න. இரண்டாவது தேவனை குறித்து விசுவாசியுங்கள். 3 மூன்றாவது අවධානය කරන්න. கவனம் செலுத்துங்கள்.
මම කෙනෙක්ට යාක්ෂා කරන මොහොතේ நான் ஒருவருக்கு ஜெபிக்கும் பொழுது මනස යාට මෙයාට එවන්නේ மனதை அங்கெங்கும் அனுப்ப மாட்டேன். God ඇයි මගේ ඉස්සරහා මෙයා ඉන්නේ தேவனே, ஏன் இவர் எனக்கு முன்பதாக நிற்கிறார்? පෙන්නන්න நீர் காட்டும் காட்டும். ඒ ගැන වහන්න அதை குறித்து අවධානය යොමු කරන්න கவனம் செலுத்துங்கள். ඒකම හිතන්න அதையே நினையுங்கள். දෙවියන් වහන්සේ කතා කරයි தேவன் பேசுவார். ඔබ ඒක අවධානය කරන්න ඕනේ நீங்கள் அதை கவனம் செலுத்த வேண்டும். වෙන දෙයක් හිතනවා வேறொன்று நினைக்கிறீங்க. இல்ல අවධානය යොමු කරන්න ඕනේ கவனத்தை செலுத்துங்க. ඔබ ඔක්කොම මාව බැලුවා நீங்கள் எல்லோரும் போதகரை கண்டீர்கள். එල්ලෙඩි කියලා කියන්න පුළුවන්ද நாளைக்கு வெளியே போய் சொல்ல முடியுமா? දැන් එල්ලෙඩි කියලා කියන්න පුළුවන්ද இப்ப வெளியே போய் சொல்ல முடியுமா? පාස්ටර් මොන වොච්ද දාලා තිබ්බේ பாஸ்ட் எந்த வாட்ச் போட்டிருந்தார், මොන පාට ෂූද எந்த கலர் ஷூ, කියන්න පුළුවන්ද சொல்ல முடியுமா? ඔබගේ ගෙදර කාමර ඇතුළට ගිහිල්ලා உங்க வீட்டு அறைக்குள்ளே சென்று කාමර බලලා அறையை பார்த்து එළියට ඇවිල්ලා வெளியே வந்து කාමරේ මේමයි තිබුණේ இந்த அறை இப்படித்தான் இருந்தது, මේ දේවල් තිබුණා இந்த காரியங்கள் இருந்தது, හැම දෙයක්ම ඔබට කියන්න පුළුවන්ද எல்லாமே உங்களால் சொல்ல முடியுமா? ඔබට හරියට අවධානය அதுக்கு சரியான கவனம் செலுத்த வேண்டும். ඒක බැරි නම් அது முடியாவிட்டால் අද කාමරයට යන්න இன்று அறைக்கு செல்லுங்க. කාමර බලන්න அறையை சுத்தி பாருங்க. තප්පරතියක් බලන්න ஒரு 30 நொடி பாருங்கள். එළියට ඇවිල්ලා வெளியே வந்து මොනවද තිබුණේ කියලා ගණන් කරන්න என்னென்ன இருந்தது என்று கணக்கிடுங்க. ඇතුළට ගිහලා බලන්න உள்ளே போய் பாருங்கள். ඔබ ගණන් කරපු එකට වඩා 180ක් ඔබ කියලා නැහැ நீங்கள் எண்ணி பார்த்ததை விட 180% நீங்கள் சொல்லல. එහෙනම් அப்படி என்றால் ආපහු try කරන්න திரும்ப முயற்சியுங்கள். ඊට පස්සේ ඒ කාමර try කරන්න එපා තුන්වෙනි පාර மூன்றாவது முறையாக அந்த அறையை ட்ரை பண்ண வேணாம். වෙන කාමර try කරලා வேறொரு அறையை ட்ரை பண்ணுங்க. ඔබ අවධානය நீங்கள் கவனம் ඔබ செலுத்த අවධානය යොමු කරන්න අවශ්‍යයි நீங்கள் கவனம் செலுத்துவது அவசியம். ඔබ ඉතන විදියට දෙවෙනස් කතා කරන්නේ நீங்கள் நினைக்கும் வண்ணமாக தேவன் பேச වෙනස් மாட்டார். විදිය කතා කරයි வித்தியாசமாய் பேசுவார். අවධානය යොමු කරන්න ඕනේ கவனத்தை මම செலுத்தணும். කාර් එකක් දැක්කා நான் ஒரு காரை கண்டேன். මොන පාටද அது என்ன கலர்? ඒක ඇතුලේ කවුද හිටියේ அதுக்குள்ள யார் இருந்தா? ඒකේ නම්බරේ මොනවාද அதுல நம்பர் என்ன? ඒකේ බ්‍රෑන්ඩ් එක මොනවාද அதுல பிராண்ட் என்ன? මම අවධානය යොමු කරන්න நான் අවශ්‍යයි அவதானத்தை செலுத்த வேண்டும். අබුක් 2:1 ஆபகுக் 2:1. හැබැයි මේක වෙලාව ගත කරන්න ஆனால் இதுக்கு நீங்கள் நேரத்தை செலுத்துங்கள். අබුක් 2:1 ஆபகுக் 2:1. කියන මල්කේ මම මාගේ මුරපල උඩට පැමිණ බලකොටුවට සිටගෙන උන්වහන්සේ මට කියන්නේ මොකද කියා උන්වහන්සේ මට කියන්නේ මොකද කියාත් මාගේ පැමිණිල්ල ගැන මා විසින් මොන උත්තරයක් දිය යුතුද කියාත් දැනගන්ට බලා සිටින්නේ මම බලා සිටියා நான் என் காவலை தடுத்து அகல நிலை கொண்டிருந்து அவர் எனக்கு என்ன சொல்லுவார் என்று கவனித்து பார்ப்பேன் நிக்காம බලන්න சும்மா பார்க்க மாட்டேன், கவனித்து பார்ப்பேன் අවධානය කළා බලනවා கவனித்து பார்ப்பேன். දැන ගන්නට බලා සිටීමේ මම එක බලාගෙන ඉන්නවා நான் அதை ફોકස් කරන්න அது ஃபோக்கஸ் பண்ணுங்க. මොනවද කියන්නේ කියලා என்ன சொல்லுகிறார் என்று. අපේ සමහර අයට මම එක දෙයක් කියනවා எங்களில் ஒரு சிலருக்கு நான் ஒன்ன சொல்லுவேன், පස්සේ ඒගොල්ලන් කරන්නේ වෙන එකක් அதன் பின்பு அவர்கள் செய்வது வேறொன்னு. ඒගොල්ලන් මෙතන බලාගෙන හිටියට அவர்கள் இந்த இடத்துல பார்த்து கொண்டு இருந்தது මනස වෙන කොයිද மனது எங்கேயோ, මනස වෙන කොයිද மனது எங்கேயோ, අවධානය නැහැ அவதானம் இல்லை. අවධානය කරන්න அவதானமாயிருங்கள். දෙවියන් වහන්සේ තමන්ගේ ශබ්දය ඇහෙන්න තබයි தேவன் தன்னுடைய சத்தத்தை දෙවියන් වහන්සේ விளங்கப்படுத்துவார். පෙන්වයි தேவன் காட்டுவார். පාටක් පෙන්නයි ஒரு கலரை காட்டுவார், යමක් පෙන්නයි ஒரு காரியத்தை காட்டுவார். අවධානය යොමු කරන්න நீங்கள் அவதானம் செலுத்துங்கள். අතර நான்காவது, දෙවියන් වහන්සේ ඔබගේ ආත්මය පාවිච්චි කරයි தேவன் உங்கள் ஆத்மாவை ඔබගේ பயன்படுத்துவார். නුවණ ඔබගේ කැමැත්ත ඔබගේ ඇඟීම් உங்களுடைய புத்தி, உங்களுடைய உணர்வு, உங்களுடைய සුද්ධාත්මස මේ තුලින් තමයි කතා කරන්නේ தேவன் இதற்கூடாய்த்தான் பேசுவார். යකාට අං නැහැ பிசாசுக்கு கொம்பில்லை. මම කෙනෙක්ට යාක්ෂා කරන වෙලාවේ நான் ஒருவருக்கு ஜெபிக்கும் பொழுது මම හිතනවා යකාට අං තියෙනවා කියලා நான் நினைக்கிறேன் பிசாசுக்கு கொம்பு இருக்குன்னு. මම යාට අත තියෙන මොකද நான் அவருக்கு கையை வைக்கும் பொழுது එයාගේ පිටිපස්සේ මාට පේනවා එක්කෙනෙක්ට අං තියෙනවා වගේ அவருக்கு பின்னாலே எனக்கு விளங்குகிறது ஒருவருக்கு கொம்பு இருப்பது போல. යකෙක් ඉන්නවා අං තියාගෙන ஒரு பிசாசு இருக்கிறான் கொம்பை வைத்து. ஏன்?
මම දැනගෙන ඉන්නේ යකාට අං තියනවා කියලා. நான் நினைத்து கொண்டு இருப்பது பிசாசுக்கு கொம்பு இருக்குன்னு. මගේ දැනුම ඒකයි. என்னுடைய அறிவு அதுதான். දෙවියන් වහන්සේ தேவன் ඒ විදිහටයි කතා කරන්නේ. அப்படிதான் பேசுவார். මේක රතු පාට. இது சிகப்பு நிறம். මම මේක කොළ පාට කියලා හිතනවා නම් நான் இதை பச்சை நிறம் என்று நினைத்தால் දෙවියන් වහන්සේ தேவன் මට මේක කොළ පාට කියලා තමයි පෙන්වන්නේ. தேவன் எனக்கு காட்டுவது இது பச்சை நிறமாகத்தான். ඔබගේ ප්‍රාණය තුලින් තමයි දෙන සෙල්ලදරව් කරන්නේ. உங்கள் ஆத்மாக்குள்ளே இருந்துதான் தேவன் வெளிப்படுத்துவார். ඒ නිසා ඔබ එළිය බලන්න එපා. எனவே நீங்கள் வெளியே பார்க்க வேண்டாம். කෙනෙක්ගේ මූණ බලලා ஒருவருடைய முகத்தை பார்த்து ශාස්ත්‍රකාරගේ මූණ බලලා කියයි. ஒரு சாஸ்திரம் சொல்றவங்க முகத்தை பார்த்து சொல்லுவான். இல்ல இல்ல, අපි ඒක බලන්නේ. நாம் அதை பார்க்க மாட்டோம். අපේ ආත්මය. நம்முடைய ஆத்மா, ආත්මෙන් අපි බලනවා ස්පිරිචුවල් රැම් එක. நம்முடைய ஆத்மாவிலே பார்ப்போம் ஆவிக்குரிய ඒ மண்டலத்தை. නිසා තමයි අනාගතවත්තුන් මිනිසුගේ මූණ බලන්නේ. උන් කියනවා මම ආත්මික තලයේ දකින්නවා. எனவேதான் தீர்க்கதரிசிகள் மனிதர்களுடைய முகத்தை பார்த்தாமல் அவர்கள் சொல்வது நான் ஆவிக்குரிய ඔබගේ மண்டலத்தை ආත්මෙට காண்கிறேன். මොනවද ඇඟෙන්නේ? உங்கள் ஆத்மாவுக்கு என்ன விளங்குகிறது? ඒව කතා කරන්න. அவைகளை பேசுங்கள். ආත්මෙට ඔබට අකුරක් පේනවා ඩී කියලා එන යාගේ නම ඩී වලින් එයි. ஆக உங்களுடைய ஆத்மாவுக்கு ஒரு எழுத்து தெரிகிறதா டி என்று, அப்பொழுது அவருடைய பெயர் ඔබගේ ஆரம்பிக்கப்படுகிறது. ඇදෙලෙන් කතා කරන්න. உங்கள் விசுவாசத்திலே ඔබ பேசுங்கள். පුදුමටපත් වෙයි. நீங்கள் ඔබගේ பிரமிப்பீர்கள். ආත්මෙට එන දේ කතා කරන්න. உங்கள் ஆத்மாக்கு வருவதை பேசுங்கள். අද ඔබ මේකට කාලේ දෙන මොහොතේ நீங்கள் இதுக்கு நேரத்தை පුදුම செலுத்தும் විදිහට දෙවනාස කතා කරන්න. புதுமையான விதமாய் தேவன் பேசுவார். ඇයි අපේ නිවසේ දියුණු වෙන්නේ නැත්තේ? ஏன் எங்கள் வீடு முன்னேறுவதில்லை? ඇයි මගේ බිස්නස් දියුණු වෙන්නේ නැත්තේ? ஏன் என் வியாபாரம் මම முன்னேறுவதில்லை? කියපු මේ ස්ටෙප් අතර දාලා බලන්න. நான் சொன்ன இந்த 4 படிகளையும் நீங்கள் போட்டு பாருங்கள். දෙවියන් වහන්සේ කතා කරයි. தேவன் பேசுவார். ආමේන්. ஆமென். මම මේකේ සාරාංශය කියන්නම්. இதிலே சாராம்சமாய் நான் சொல்லுகிறேன். මේකට ප්‍රධාන දේ இதுக்கு பிரதானமான காரியம் ඔබගේ ස්පිරිට් එකත් உங்களுடைய ஆவியும் ගෝඩ්ගේ ස්පිරිට් එකක් தேவனுடைய ஆவியும் දෙකම එකට තියෙන්න ඕනේ. ஒன்றாய் இணைந்திருக்க வேண்டும். ඔබ ගෝඩ් වගේ හිතන්න අවශ්‍යයි. நீங்கள் தேவனை போல ඔබ நினைக்க வேண்டும். ආත්මිකව ඉන්න අවශ්‍යයි. நீங்கள் ஆவியில இருக்க வேண்டும். ඔබගේ මාංශය உங்கள் மாமிசம், ඔබගේ මම කියන දේ உங்களுடைய நான் என்கிற காரியம் මැරෙන්න අවශ්‍යයි. மறைக்க வேண்டும். ඔබගේ මාංශය உங்களுடைய மாம்சம் ඔබගේ ආත්මයට உங்கள் ஆவிக்கு යටහත් වෙන්න අවශ්‍යයි. அடிபணிந்திருக்க வேண்டும். කීකවල ඉන්න අවශ්‍යයි. கீழ்ப்படிந்திருக்க එහෙම வேண்டும். ඉන්නවා නම් அப்படி இருக்கும் என்றால் දෙවියන් වහන්සේ ඔබ සමග කතා කරයි. தேவன் உங்களோடு අද பேசுவார். දෙවියන් වහන්සේ ඔබ සමග කතා කරයි. இன்று தேவன் உங்களோடு பேசுவார். හalleluya. ஹalleluya, හalleluya. ஹalleluya. ඔබට මේක ආශිර්වාදයක් වෙයි. இது உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் ඔබ இருக்கும். අනිත් අය සමග කතා කරන්න. இதை நீங்கள் மற்றவர்களோடு பகிர்ந்து ප්‍රථම கொள்ளுங்கள். අනාගත පණිවිඩ කියන්න යන්නේ නැතුව முதலாவதாகவே நீங்கள் தீர்க்கதரிசனம் சொல்ல ඔබගේ போகாமல் ජීවිතේ ගැන එළිදරව් ලබාගෙන உங்க வாழ்க்கை குறித்து வெளிப்பாடுகளை பெற்றுக் ඔබ කතා கொள்ளுங்கள். කරන්න. நீங்கள் பேசுங்கள். ලබන සිකුරාදා வருகிற ඊට வெள்ளிக்கிழமை වඩා ගැඹුරු දෙයක් මම කතා කරනවා. இதை விட ஆழமானது ஒன்றை நான் தேவன் பேசுவேன். ஆசீர்வாத කරයි. தேவன் உங்களை අපි ஆசீர்வதிப்பார். සමග නැගිට සිටමු. நாம் அனைவரும் எழுந்திருப்போம். හalleluya. ලබා ශාන්ති කාලා බාබා බාගයන්දේ. යේසුස්ගේ නාමයෙන් පුදුමාකාර දේවල් මේ සිකුරාදා සිදු වේවා. මේ සිකුරාදා ආශ්චර්යමත් දේවල් සිදු වේවා. ආර්ථික ආශිර්වාදයේ සර්වස්වය ලැබේවා. මනසට සමාදාන ලැබේවා. மனதுக்கு சமாதானம் உண்டாகட்டும். மனதிலே நிம்மதி வரட்டும். மனதுக்கு ஆறுதல் வரட்டும். இவர்கள் சுகமாய் இருக்கட்டும். வந்த ஒவ்வொரு விடுதலையாய் மாறட்டும். வந்தவள் ஜெயமாய் இருக்கட்டும். வெற்றி வாழ்க்கை வாழ இவளை ஆசீர்வதிக்கிறேன். ජයග්‍රහයි ජීවිත ජීවත්වෙන්න මා ආශිර්වාද කරනවා. යේසුස්ගේ නාමයෙන් මා ප්‍රකාශ කරනවා. මා නිදහස් කරනවා. ඔබ මේ ස්ථානයෙන් එල්ලට යන මොහොතේ මේ සිකුරාදා සෙනසුරාදා ඔබට ආස්කම් සිදු වෙයි කියා. இந்த வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை உங்களுக்கு அற்புதம் நடக்கும் என்று அறிக்கிறேன். இயேசுஸ்கே பலவந்த நாமே ஆமென். தேவனுக்கு சுவாதே வாசல பலமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யம் தேவாசுதம் உங்கள் அனைவரோடு இன்றும் என்றும் எப்பொழுதும் இருப்பதாக. අපේ පියෝ දෙවියන් වහන්සේගේ ප්‍රේමය පුත්‍ර යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ කරුණාව සුද්ධාත්මා සහභාගීකම දේවාශිර්වාදය ඔබ සෑම දෙනා සමග අදත් සදාකාලට ඔබ සමගම පැවතේවා. සබව සබ්දේ ආමේන්.
දෙවියන් වහන්සේ ඔබ ආශිර්වාද කරයි.